Time 3:08 AM. Day 11. நேற்று என்ன நடந்துச்சு? காலையிலே ஒரு 8:30 9 AM எந்திரிச்சிட்டேன். கொஞ்சம் லேசியாக இருந்துச்சு. பட் எந்திரிக்கணும், ஆஃபீஸ் போகணும், நிறைய வேலை இருக்குது அப்படின்னு எந்திரிச்சிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். வீட்டு வேலை சமைச்சேன். பாலக்காடன் வெள்ளைப்பயிர் புளி அதுதான் பண்ணேன். ஆம்லெட் பண்ணலான்னு போனேன், ஆனால் முட்டையில் எக்ஸ்பயர்ட் ஆகிடுச்சு. அதனால் அப்பளம் வச்சு தயிர் மிளகு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அப்புறம் இன்றைக்கி பிங்க் டிஷர்ட் போடலான்னு நினச்சேன். செம்ம வெயிலாக இருந்துச்சு. அது கொஞ்சம் லைக் உலன் டைப் ட்ரெஸ்ஸு, ஸோ அது போடலை. அப்புறம் இன்னொரு க்ராப் டாப் அண்ட் ஜீன்ஸ் தான் போட்டேன். நான் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது ஜோசி என்னை சைட் அடிச்சுட்டே இருந்தாள் சேர் மேலே உட்காந்துட்டு. ரொம்ப நேரம் பார்த்தா என்னால் ஃபுல்லாக கேப்சர் பண்ண முடியலை. நான் வீடியோ எடுக்கிறதுன்னு தெரிஞ்சு அது விளையாட ஆரம்பிச்சிட்டா. பட் ஸ்டில் ஏதோ ஒன்று கேப்சர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதுதான் பெரிய டாஸ்க்கு, கேப் புக் பண்ணுறது. நல்லா வெயிலுனால பஸ்ஸில் போகலான்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் கேப் புக் பண்ணேன், குவிக் ரைட் புக் பண்ணேன். அவங்க ஃபர்ஸ்ட்டு வீட்டு பக்கத்துலேயே பிக்கப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவரும் கொஞ்சம் லேட் பண்ணிட்டார். அப்புறம் நான் வேணாம், நான் கேப்லேயே போய்க்கிறேன், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு குவிக் ரைடாக கேன்சல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஊபர் புக் பண்ணேன். ஊபர் புக் பண்ணால் அந்த மனுஷன் ரொம்ப எக்ஸ்ட்ரா கேட்டுட்டார். லைக் டெய்லி போகிறத விட ரொம்ப எக்ஸ்ட்ரா. அதனால் அதுவும் வேணான்ட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஊபர் கிடச்சிது. அவங்க ரொம்ப வர்றதுக்கு லேட் ஆச்சு. அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மெசேஜ் அனுப்ப ரெஸ்பாண்டே பண்ணல. அதனால் நான் கேன்சல் பண்ணேன். அப்புறம் ரிக்வெஸ்ட் கொடுத்து அதே பர்சனை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஐயோ, கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு. சரி பரவாயில்லன்னு இப்போவாது வரீங்களா, ஆர் யூ கம்மிங்னு அனுப்புனேன். அவர் வரேன்னாரு. அந்த மனுஷன் ரொம்ப லேட் பண்ணிட்டார். கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன். அவர் கூட தான் போனேன். அநியாயத்துக்கு என்னை விட ஸ்லோவாக வண்டி ஓட்டுறாரு. நான் தான் ஸ்டார்டிங்கில் 20 ஓட்டுவேன், அவர் 15 ஓட்டுறாரு. 15 km/h. ஆஃபீஸ்க்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட 12 மினிட்ஸ் லேட் நான். அதனால் ரெகுலரைசேஷன் தான் போடணும், அதாவது 8 hours காட்டுற மாதிரி. அப்புறம் மார்னிங்கே அம்மாவை ஃபோன் பண்ணியிருந்தேன் வீடியோ கால். ஏன்னா அம்மாவோட தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தாங்க, அதனால் வீடியோ கால்லாம் பண்ணாங்க. கொஞ்சம் நேரம் பேசணும். என் சித்தியும் சித்தப்பாவும், சித்தினா அம்மா தங்கச்சி அண்ட் அவங்க ஹஸ்பண்டு. அவங்க நீ திருவிழாக்கு வா, நாங்கள் பார்த்துக்குறோம், யார் என்ன சொல்கிறா அப்படின்லாம் சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு நான் கேட்டேன் சித்திக்கிட்ட கால் பண்ணிவிட்டு, நீங்கள் சீரியஸாக தான் சொன்னீங்களா, என்ன உண்மையிலே தான் வர சொன்னீங்களா, கன்ஃபார்ம் பண்ண கேட்குறேன் அப்படின்னு. அவங்க நீ என்ன ட்ரெஸ் போட்டாலும் நான் சொன்னால் நீ கேட்கவா போகிற, உனக்கு பிடிச்சதா நீ பண்ண போகிற, அப்புறம் எதுக்கு நான் சொல்லிவிட்டு நான் வாய் மூடிட்டே இருக்கேன், நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இரு, நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம். அது நடந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, நான் பாட்டுக்கு வருவேன், என் வேலையை பார்ப்பேன், போவேன், அவ்வளோதான். ஆனால் சித்தி அப்படி சொன்னப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. லைக் என்ன நானும் அக்செப்ட் பண்ணுற ஆளுங்க ரொம்ப ரேர். அதில் சித்தி ஒருத்தங்கன்னு நினைக்கும்போது பெருமையாக இருக்குது. சித்திக்கிட்ட நான் அவ்வளோ க்ளோஸாக ட்ரை பண்ணியிருக்கேன். பட் நிறைய டிஸ்டன்ஸ் வந்துச்சு. பட் வாட் எவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் அவங்க என்னை அக்செப்ட் பண்ணுறாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். அப்புறம் 2-3 பேர் என்னை கால் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரிலாம் ரூம் கிடைக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ரொம்ப காசு சொல்கிறாங்க, லைக் 12K 60K.
அப்படியெல்லாம். ஸோ ஒர்த் இல்லைன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு வேறு என்ன, கேரம் ஆடினோம். அதான் வர வர கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது. கேரம் ஆடிட்டு அப்புறம் என்ன பண்ணேன், பாட்டு கேட்டுட்டு கேரம் ஆடி. இன்றைக்கி என்னோடய மேனேஜர் அண்ட் கொலீக் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், நேற்று ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வேலை கம்மியாக தான் இருந்துச்சு. பட் போக போக ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு வேலை. அதாவது நான் எப்போவோ பண்ண ஒர்க்கெல்லாம் வந்து ரீஒர்க் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அது என்னோடய மிஸ்டேக் இல்லை, அவங்க அப்கிரேட் பண்ணிட்டாங்க. ஆப் அப்கிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ யூஐ மாறிடுச்சு. அதனால முதல்ல இருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனாலேயே டைம் போயிடுச்சு, நிறைய ஃபோக்கஸே பண்ண முடியல. டேஷ்போர்ட்லேயும் நிறைய எரர் வந்துச்சு. சுத்தமாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. வீட்டுக்கு போய் தான் பண்ணணுன்னு ஓரளவுக்கு பண்ணிவிட்டு அப்படி தான் இருந்தேன். இன்றைக்கும் வர்ஷினி பொண்ணு வந்து ஆஃபீஸில் அவங்க வந்து ஹாட்டாக இருக்கேன் அப்படின்னாங்க. சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது ஏன்னா பசங்க பொண்ணுங்களை வந்து சொல்கிறது இட்ஸ் நார்மல். பட் பொண்ணுங்களை சொல்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நான் ஒரு பொண்ணை அட்மையர் பண்ணுறேன்னா, இல்லை அப்ரிஷியேட் பண்ணுறேன்னா, அது அவ்வளோ பிடிச்சிருக்கணும். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் எழிலக்கா ப்ளேஸ்க்கு வந்துட்டு அவங்களும் நல்லா எடுத்து சொன்னாங்க. லைக் ஃபேமிலி ஃபோட்டோலாம் பார்த்தேன், நல்லா இருந்தீங்க அப்படின்னு. அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களுக்கு நான் ஃபெரோ ரோஷர் சாக்லேட் கொடுத்துருந்தேன். வேறு என்ன நடந்துச்சு? ஆமாம், இதுவே டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி டே 10 சொல்லணுன்னு மறந்த சில விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று என்னென்னா, எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு பர்சன். அவங்க வந்து கிட்டத்தட்ட 2018 எனக்கு தெரியும். எப்போவுமே என்ன ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படி தான் சொல்லுவாங்க. அதாவது அவங்க கவலையெல்லாம் என்கிட்ட சொன்னால் அவங்க கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவாங்க. மனசு தேத்திக்கிற மாதிரி நான் இருப்பேன். நான் மைண்ட் ஃப்ரீ பண்ணுவேன்னா, வைபாக இருப்பேன். நான் அதனால் லிசன் பண்ணி கேட்குறதுனால எப்போவுமே கூப்பிட்டா லைக் நான் வந்து யார் பார்க்கணுன்னு சொன்னால் கூட அவங்க நினைக்கிற டைமில் என்னாலையும் பார்க்க முடியாது. எனக்கும் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஆஃபீஸ் ஒர்க்கு, வீட்டு ஒர்க்கு எல்லாமே. என்னால் முடிஞ்ச அளவுக்கு போவேன். லாஸ்ட் டைம் அவங்க ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தாங்க. நான் பார்த்தேன், பேசினேன். மறுபடியும் ஒரு 1 வீக் கழித்து மறுபடியும் டிப்ரெஷனில் இருக்கேன்னாங்க. என்னால் அப்போது ஆஃபீஸ் விட்டு போக முடியல. அவங்க வந்து என்ன நினச்சாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த செகண்ட் டிப்ரெஷன் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண அமேசானில் 2 ஆர்டர் அனுப்பிச்சாங்க. அது எனக்கு டெலிவர் ஆனது இந்த டே 10 தான். டே 10 நான் மெசேஜஸ் எடுத்து பார்க்குறேன். அவங்க வந்து செம்ம டிப்ரெஷனில் இருக்காங்க. அண்ட் சொல்கிறாங்க, எப்போவுமே நீ ஸ்ட்ரெஸ் பஸ்டர், வாழ்க்கையில் எப்போவுமே நீ இருக்கணும்னு நினைப்பேன். ஆனால் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது நீ இப்போ இல்லை, நீ கேட்க கூட இல்லை. நான் இப்போது விலகி போனால் எதுவும் நினைக்காது, அந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் இமோஷனலாக டைப் பண்ணி அனுப்பினார். நான் வந்து அது பெருசாக எடுத்துக்கல. நான் வந்து இல்லை பரவாயில்ல, நீங்கள் கோத்ரூ பண்ணுறீங்க ஏதோ ஒன்று, அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், பட் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். டே 10 2 ஆர்டரும் டெலிவர் ஆச்சு. ஒரு ஆர்டர் வந்து பிளாக் கலர் பாட்டில் மில்டன், குட்டி பாட்டில். எனக்கு குட்டி பாட்டில்லாம் ரொம்ப பிடிக்கும். அது இன்னொன்று வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணுன்னு விஷ் லிஸ்ட்டில் வச்ச பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு பொருள். பெல்லி டான்ஸுக்கு இடுப்பில் கட்டுவாங்க. லைக் கிளாத்தில் லைக் சில்லறை தொங்குற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும். அது சவுண்டு வரும், சிக்கு சிக்கு சிக்குன்னு நல்லாயிருக்கும். அதுவும் பிளாக் கலரில் சூப்பராக இருந்துச்சு. சரி, சாருக்கு தேங்க்யூ சொல்லலான்னு சொல்லிவிட்டு மெசேஜை போய் டைப் பண்ணால்
ஃபஸ்ட் ஒன் டேக் போகுது. கால் பண்ணால் பிஸின்னு வருது. அப்போ தான் தெரியுது சார் என்னை பிளாக் பண்ணியிருக்காங்கன்னு. இதில் ட்விஸ்ட் என்னென்னா, இந்த பிளாக் பண்ண நெ பிளாக் பண்ணுற மைண்டில் இருக்கிறவங்க எதுக்கு கிஃப்டெல்லாம் அனுப்பணும்? சரி, பொண்ணுங்க மாதிரி பண்ணுறாங்க. ஆக்சுவலி நாங்கள் கேர்ள்ஸ் தான் இப்படி பண்ணுவோம். சின்ன விஷயத்துக்கு ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மேபி மூட் ஸ்விங்கில் இருக்கும். அப்படி தான் டிசிஷன் எடுப்போம், யோசிக்காமல் கோவப்பட்டு. அப்புறம் திருப்பி ரிக்ரெட்டும் பண்ணுவோம், திருப்பியும் போவோம். பட் ஸ்டில் இந்த பர்சன் இப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். என்ன ரொம்ப ரேராக தான் ஆளுங்க பிளாக் பண்ணுவாங்க. நான் தான் நிறைய பேரை பிளாக் பண்ணுவேன். என்ன பிளாக் பண்ணால் எனக்கு சந்தோஷம்தான். கொஞ்ச நாளைக்கு ஒரு கேப் நம்மளை மிஸ் பண்ணட்டும். என்ன லைஃப்பில் பிளாக் பண்ணி போன பாதி பேர் திரும்ப வந்துட்டாங்க, இவங்களும் வருவாங்க என்னைக்காவது அப்படின்னு வச்சுட்டேன். இதுதான் நான் நேற்று சொல்ல மறந்த கதை. அப்புறம் இன்றைக்கி ஷிஃப்ட்டு முடித்து வீட்டுக்கு வந்து மிச்ச டேஷ்போர்டு வேலையெல்லாம் பண்ணி ஜோசி கூட கொஞ்சம் விளையாடி, ஜோசி விளையாட ஒர்க் பண்ணும்போதெல்லாம் 2 லேப்டாப்பு, பர்சனல் லேப்டாப்பு, ஆஃபீஸ் லேப்டாப்பு 2லேயும் ஒர்க் இருந்துச்சு. ஜோசி என்னை ஒர்க்கே பண்ண விடல. லேப்டாப் 2 லேப்டாப் மேலே ஏறி ஓடி ரொம்ப மைண்ட் ஒர்க் கொடுத்துச்சு. பட் கொஞ்சம் திட்டி அங்கே உட்காரு இங்கே உட்காருலாம் சொல்லி டோரை மூடிட்டு அப்புறம் வேலையை முடிச்சுட்டு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. நாளைக்கும் நிறைய வேலை இருக்கும். இன்றைக்கி ஃப்ரைடே, வீக்கெண்ட் ஆக போகுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவ்வளோதான், டே டன். ஆக்சுவலி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். அடிக்கடி மறந்து போயிடுறேன். அதாவது நேற்று சீரியஸாக வேலை செஞ்சிட்ருக்கும்போது பால் அர்னஸ்ட்னு ஒருத்தர் இருக்கார் எங்கள் ஆஃபீஸில். அப்படியே சந்து மாதிரி இருப்பாருங்க. சந்து மாதிரி இருப்பார். 2 பேரும் டாப்பிள் கேங்கர்ஸ் மாதிரி இருப்பாங்க. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், சந்து மாதிரி இருக்கிறதுனால. அவர் ரொம்ப காம் பேஷண்ட்டான பர்சன். நாங்கள் அவ்வளோ பேசினதில்லை. என்னை பார்க்கும்போது ஹாய் அப்படின்னுவாங்க. இப்போ அதுவும் ரீசெண்டாக தான், கிட்டத்தட்ட ஒரு 3-4 மந்த்ஸாக தான். நேற்று அவர் என்ன பண்ணார்னா, எப்படி சொல்கிறது, இந்த காயின்ஸ் எல்லாம் போடுற மாதிரி ஒரு குட்டி பேக் இருக்கும்ல, அந்த மாதிரி இதில் அந்த மாதிரி ஒரு பேக் குட்டியாக பவுச் மாதிரி, அது எனக்கு கையில் கொடுத்துட்டு, இது உங்களுக்கு கிஃப்ட்டு அப்படின்ட்டு கொடுத்தாரு. நான் அவர் என்னை கலாய்க்கிறாருன்னு நினச்சேன். அதில் ஒன்றும் இருக்காதுன்னு நினச்சேன். பார்த்தா அதில் ஃபுல்லாக மினியேச்சர்ஸ். ஆல்ரெடி என் பே ஃபுல்லாக மினியேச்சர்ஸ் தான் இருக்குது. டாய் ஷாப்புன்னு சொல்லி எல்லோரும் சொல்லுவாங்க. செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. கிராமஃபோனு, கேஎஃப்சி, கொரோனா பாட்டில், கொக்கோ கோலா, ரொம்ப க்யூட்டாக குட்டி குட்டியாக பொம்மை, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. என்ன சந்து சொன்னாங்க, கலாய்ச்சாங்க. ஆமாம், குட்டி பாப்பா நினைப்பு அப்படின்னு. ஆமாம், நான் பாப்பா தான். ப்ரைடுக்கே நான் பாப்பா தான். எல்லோரும் என்னை அப்படி தான் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னேன். ரொம்ப தேங்க்யூ பால். நீங்கள் இதை கேட்க மாட்டீங்க தெரியும். பட் ஸ்டில் அப்படி எனக்கு கிஃப்ட்டு கொடுக்கணுன்னுலாம் உங்களுக்கு தோணுச்சுல்ல, பெரிய மனசுங்க. தேங்க்யூ ஸோ மச் பால். ஆமாம், இது சொல்லலைன்னா எனக்கு நிம்மதி வராது. அதான் ஞாபகம் வந்தப்போ மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணேன். அவ்வளோதான்.